ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பனங்கிழங்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். பனங்கிழங்கை பற்றி நம்ம பார்க்கலாம். பனங்கிழங்கு எவ்விதமான தனிச்சுவையும் இல்லாவிட்டாலும் இது பலருக்கும் பிடித்த ஒன்றாக உள்ளது என்பதை மறுக்க முடியாதது. ஜனவரி மாதத்தில் தொடங்கும் இந்த சீசன் 3 மாதங்களில் முடிந்துவிடும். ஆனால் வருடம் முழுவதும் இதை சாப்பிடலாம். இதன் முழுமையான பலன்களை பெறலாம். ஆம், பனங்கிழங்கு பொடியாக்கி வைத்து கொண்டு சாப்பிடலாம். எப்படி என்பதை இங்கு தெரிந்து கொள்வோம். பனங்கிழங்கு பனை மரத்திலிருந்து கொடையை குளிர்ச்சியாக்கவும் நொங்கு பெறுவது போன்று இந்த பனை மரத்தில் இருந்து பெறப்படும் பனம்பழத்தை வெட்டி மண்ணில் புதைக்க செய்து அவை குருத்தாக வளரும்போது பிடுங்கி விடுவார்கள். இந்த பனை மரத்தின் வேர்கள் தான் பனங்கிழங்கு. இந்த பனங்கிழங்கை ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடுவது வாயுவை உண்டு செய்யும் என்பதால் இதை பொடியாக்கி அவ்வப்போது சேர்த்து வருவது பலன் அளிக்கும். இந்த பனங்கிழங்கு கொண்டு பொடி செய்வது எப்படி, இதன் நன்மை என்ன என்பதை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம். பனங்கிழங்கு பொடி தயாரிக்கும் முறை. பனங்கிழங்கு 3 கிலோ சுக்கு சுவைக்கு, ஏலத்தூள் சுவைக்கு. பனங்கிழங்கு தோல் உரித்து மண் போக சுத்தம் செய்து நறுக்கி வைக்கவும். அகலமான பாத்திரத்தில் நீர் விட்டு பனங்கிழங்கு சேர்த்து வேக விடவும். தேவையெனில் சிறிது உப்பு சேர்க்கலாம். பிறகு நீரை அகற்றி பனங்கிழங்குக்கு 2ஆக பிரிக்கவும். உள்ளே பனங்கிழங்கின் நரம்பு துணி வரும், அதை எடுத்து விடவும். பனங்கிழங்கை சிறு சிறு துண்டுகளாக வெட்டி வெயிலில் உலர விடவும். அவை நன்றாக காய்ந்ததும் எடுத்து உரலில் இட்டு லேசாக இடித்து எடுக்கவும். சுக்கை தட்டி கொள்ளவும். பிறகு பனங்கிழங்கை மிக்சியில் சேர்த்து அரைத்து சலித்து எடுக்கவும். இறுதியாக சுக்கு மற்றும் ஏலத்தூள் சேர்த்து அரைக்கவும். இதை கண்ணாடி பாட்டிலில் கொட்டி பதப்படுத்தி வைக்கவும். பனங்கிழங்கு பொடி தயார். இதை 3 முதல் 6 மாதங்கள் வரை வைத்து பயன்படுத்தலாம். பனங்கிழங்கு பொடி 1 டீஸ்பூன் சேர்த்து நீர் விட்டு கட்டியில்லாமல் கரைக்கவும். 1 டம்ளர் நீரை கொதிக்க வைத்து அதில் பனங்கிழங்கு பொடி கரைத்ததை சேர்த்து கைவிடாமல் கிளறவும். சில நிமிடங்கள் அவை கட்டியாக மாறும். பிறகு இறக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்து குடிக்கலாம். நீரிழிவு நோயாளிகள் லேசாக உப்பு மற்றும் சிட்டிகை மிளகுத்தூள் சேர்த்து குடிக்கலாம். வாரத்தில் 2 நாட்கள் இதை குடிக்கலாம். பனங்கிழங்கு பொடி ஸ்மூத் ரெசிபி. உடலுக்கு பலம் பெற வேண்டுமெனில் இதை பாலில் கலந்து ஸ்மூத்தியாக குடிக்கலாம். பாலை கொதிக்க வைத்து பூண்டு 2 பல் எடுத்து தட்டி சேர்க்கவும். பிறகு கட்டியில்லாமல் கரைத்து பனங்கிழங்கு மாவை அதில் விட்டு காய்ச்சவும். அவை கெட்டியாக்கி காய்ச்சிய பதத்திற்கு வரும் வரை கிளறி, பிறகு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கருப்பட்டி கலந்து குடிக்கவும். நீரிழிவு நோயாளிகள் உப்பு மற்றும் சிட்டிகை மிளகுத்தூள் கலந்து குடிக்கலாம். நீண்ட நேரம் வயிற்றை திருப்தியாக வைத்திருக்க செய்யும் அற்புதமான சிற்றுண்டியாக இது இருக்கும். பனங்கிழங்கு இனிப்பு மிட்டாய் ரெசிபியை பற்றி பார்க்கலாம். தேவையான பொருள் என்னென்னா, கருப்பட்டி 1 கப்பு, பொடி 1 கப்பு, ஏலத்தூள் 1 ஸ்பூனு, சுக்கு பொடி 1 ஸ்பூனு, நெய் அல்லது நல்லெண்ணெய் 3 முதல் 5 ஸ்பூனு. செய்முறை பற்றி பார்க்கலாம். கருப்பட்டியை பாகு காய்ச்சவும். பாகு கம்பி பதம் வரும்போது பனங்கிழங்கு பொடியை தூவினார் போல் சேர்ந்து நன்றாக கிளறவும். பிறகு அதில் ஏலத்தூள், சுக்கு பொடி சேர்த்து அவ்வப்போது நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு உருண்டையாக பிடிக்கவும். இனிப்பான சத்தான பனங்கிழங்கு மிட்டாய் தயார். பனங்கிழங்கின் மருத்துவ குணம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மலச்சிக்கல். பனங்கிழங்கு நார்ச்சத்து மிகுந்து மலச்சிக்கல் இருப்பவர்கள் இதை எடுத்து வந்தால் மலம் இளகி வெளியேறும். இது வயிற்று மந்தத்தை தடுக்க செய்யும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இது உகந்தது. சர்க்கரை நோயாளி பனங்கிழங்கு குறைந்த கிளைசெமிக் தன்மை கொண்டது. இது செரிமானத்தை மெதுவாக்கி குளுக்கோஸ்
அளவை மெதுவாக உயர்த்துகிறது. அதனால் நீரிழிவு இருப்பவர்களுக்கு இது ஏற்றது. மற்ற கிழங்கில் கார்போஹைட்ரேட் அதிகம் இருக்கும், ஆனால் பனங்கிழங்கில் நார்ச்சத்து அதிகம் இருக்கும். புரதம் நிறைந்தது. பனங்கிழங்கு புரதம் நிறைந்தது. இதை சாப்பிடுவதன் மூலம் உடலில் பசி உணர்வு இருக்காது. நோய் எதிர்ப்பு சக்தி. நார்ச்சத்து மிக்க பனங்கிழங்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும், உடலுக்கு வலு சேர்க்க செய்யும். இரும்புச்சத்து நிறைந்த ஒன்று கூட. எடை குறைய உதவும். எடை குறைய விரும்பினால் நீங்கள் பனங்கிழங்கு பொடி சேர்க்கலாம். பனங்கிழங்கு கஞ்சி, பனங்கிழங்கு ஸ்மூத்தி போன்றவை மிகச்சிறந்த ஒன்று. நார்ச்சத்து நிறைந்தவை என்பதால் இது நீண்ட நேரம் பசி இல்லாமல் வயிற்று நிறைவாக வைத்திருக்கும். பனங்கிழங்கு பக்க விளைவுகள் ஏற்படுத்துமா என்பதை பற்றி பார்ப்போம். பனங்கிழங்கு வாயுத்தன்மை கொண்டது. அளவாக சாப்பிட்டால் பாதிப்பில்லை, ஆனால் அதிகமாக சாப்பிடும்போது அது வாயுவை ஏற்படுத்தும். ஏற்கனவே வாயு பிரச்சனை கொண்டவர்கள் இதை சாப்பிடும்போது இதனுடன் பூண்டு, மிளகு சேர்த்து சாப்பிடலாம். பனங்கிழங்கு பித்தம் ஏற்படுத்தும். எனினும் இதை சாப்பிட்ட பிறகு மிளகு சாப்பிடுவதன் மூலம் அதை கட்டுப்படுத்தலாம். ஆனால் மித்தவசம் அதிகம் இருப்பவர்கள் அளவாக சாப்பிட வேண்டும். பித்த சோகம் இருக்கிறங்க. சரிங்க நண்பர்களே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.